ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளிக்கிழங்குல குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ, நான் 2 கப் அளவு எடுத்தேன். அதனால் நான் ஒரு 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை ஸ்டவ்வில் வச்சு கரைச்சிக்கலாம். பாகுபதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நான் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தேங்காய் திருவுறதுல துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். அதை இந்த மாவுலேயே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெடிகட்டிட்டு அந்த வெல்லம் ஜீராவையும் இதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் செய்கிற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். லிமிட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்குல ஸ்வீட் குழிப்பணியாரம் தான் செய்யணும்னு இல்லை, காரமாக கூட நீங்கள் செய்யலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக கடலை மாவை சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பகோடா மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு குழி பணியார கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம பாதி அளவு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே வெந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதனால் பாதி அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு எண்ணெய் விட்டு சுற்றிலும் திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான ஸ்வீட் மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் ரெடி. இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம தோசை, அடை, புட்டு, கார பணியாரம், இனிப்பு பணியாரம்னு நிறைய ஐட்டம் செய்யலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.